இந்தியாவின் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நிகழ்ந்த ஒரு துயர சம்பவம் சமூக ஊடகங்களின் சக்தி, அதன் விளைவுகள் மற்றும் தனிநபர் மரியாதை தொடர்பான சட்ட பொறுப்புகள் குறித்து தீவிரமான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோழிக்கூடே கோவிந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய தீபக் என்பவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் உயிரிழந்திருந்தார். போலீஸ் தகவலின் அடிப்படையில் அவர் தனது படுக்கை அறையில் சீலிங் ஃபேனில் தொங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து இது இயற்கையற்ற மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணைகளும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த தற்கொலை சம்பவத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு பேருந்தில் பயணம் செய்த பெண் ஒருவர் தீபக் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக குறிப்பிட்டு ஒரு வீடியோ பதிவு செய்திருந்தார். அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி குறுகிய நேரத்தில் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை பெற்றிருந்தது. இதனால் தீபக் சமூக அளவில் கடும் விமர்சனங்களுக்கும் அவமதிப்புகளுக்கும் உள்ளானதாக கூறப்படுகின்றது. குடும்பத்தாரின் தகவலின் அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்திருந்தார். வீடியோ வைரலான பின்னர் அவர் கடும் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் அதுவே தற்கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் தற்போது பல கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக சமூக ஊடகங்களில் பரவிய குறித்த வீடியோ, அதன் உள்ளடக்கம், அதன் தாக்கம் ஆகியவை விசாரணையின் முக்கிய பகுதிகளாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் கோழிக்கூடே மருத்துவக் கல்லூரி போலீஸ் நிலையத்தில் வீடியோ பதிவிட்ட பெண் ஷிம்ஷிதா முஸ்தபா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடிப்படை மன அழுத்தம் ஏற்படுத்தி ஒருவரை தற்கொலைக்கு தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் ஒரு மனித உயிர் பரிதாபமாக முடிவடைந்ததாக கருதப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் குற்றச்சாட்டில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த பெண் கைது செய்யப்பட்டதாக அல்லது போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டதாக இதுவரை எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. ஆனால் சமூக ஊடகங்களில் அந்த பெண் கைது செய்யப்பட்டதாக போலியான காட்சி ஒன்றும் வைரலாகிக் கொண்டிருக்கின்றது. தற்போதைய சமூக ஊடகங்களின் அபரிமிதமான வளர்ச்சியில் சமூக ஊடகங்கள் ஒரு நீதிமன்றமாக மாறிவிட்டதா என்ற கேள்வியும் எழுப்ப தோன்றுகின்றது. ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதற்கு முன்பே சமூக ஊடகங்களில் ஒருவரின் பெயரும் முகமும் வெளியாவதன் மூலம் அவர் சமூக ரீதியாக தண்டிக்கப்படுவது அதிகரித்து வருகின்றது. இது சட்டத்தின் அடிப்படை கோட்பாடான குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றமற்றவர் என்ற கருத்திற்கு எதிரானதா என்ற கேள்வியும் எழுகின்றது. இதே நேரத்தில் உண்மையான பாதிக்கப்பட்டவரின் குரல் ஒடுக்கப்படக்கூடாது என்பதும் முக்கியமானது. ஆனால்